கற்றுக் கொடுக்கிறது. Because Caleb's life teaches us காட்டிலே சிங்கம் எவ்வண்ணமாய் கர்ச்சிக்கிறதோ அதுபோல இந்த காலேப் என்கிற மனுஷன் அவன் கர்ச்சிப்பதை வேத வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. We see that just like how the lion is in the forest, that's how Caleb is. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் கர்ச்சிக்கிறான் என்பதை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. We see that we'll see how he deals with every situation. வாசிப்போம். நாம் எண்ணாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். In Numbers chapter 13 verse 30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஆமென். Then Caleb silenced the people before Moses and said, we should go up and take possession of the land, for we can certainly do it. வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த சம்பவத்தை குறித்து இந்த கால வேளையிலே தம்பி ஒரு ஐக்கியத்தை குறித்து பேசுகிற வேளையிலே இந்த வேத பகுதியை அவர் தியானிப்பதை நான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். I was reading this when someone was preaching about Aikyam. About unity. I was reading this. இந்த எண்ணாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் 12 வேவுபாரகரை கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். So we see here in Numbers chapter 13, the Lord said to Moses to send 12 people. அதிலே 10 பேர் வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், இன்னொரு 2 பேர் இன்னொரு விதமான செய்தியை சொல்லுகிறார்கள். So 10 of these 12 leaders, they're saying one report and the other 2 are saying another report. அந்த 10 பேர் சொல்லப்பட்ட செய்தியை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கரைந்து போனது என்பதை குறித்து உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே மோசே சொல்லுகிறார். The Israelites, when they heard the reports of the 10 people, they were very discouraged. அவர்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க போன பொழுது அங்கிருக்கிற ராட்சதர்களையும் அவர்களுடைய காரியங்களையும் கண்டு பயந்து இந்த தேசத்தை நாம் கைப்பற்ற முடியாது, சுதந்தரிக்க முடியாது என்று சொல்லி இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்குள்ளே அவிசுவாசமான வார்த்தைகளை அவர்கள் தூக்கி போடுகிறார்கள். When they went to explore Canaan and they saw all of the men who were living there and what they were doing, they got discouraged and they came and said the report to Moses and the rest of the Israelites. இதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் என்ன செய்தது? ஆடி போய் விட்டது. So when all of the Israelites, when they heard this report, they were discouraged. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே இந்த காலேப் என்பவன் எழும்பி நின்று சொல்லுகிறான், ஜனங்களுக்கு முன்பாக அமர்த்தி அவன் சொல்லுகிறான், உடனே போய் நாம் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். And so in this situation, when everyone was discouraged, Caleb silenced them and said, we should go up and take possession of the land, for we can certainly do it. ஒரு காரியத்தை நான் சொல்ல முனைகிறேன். I would like to say one thing. இவன் கானானை போய் பார்ப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய வல்லமைகளை அனுபவித்த மனிதன் என்று சொல்லுகிறேன். I am saying that before he went to Canaan, he has already experienced God's awesome deeds. எகிப்திலே தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை இவன் கண்கள் கண்டது. Caleb's eyes have seen the magnificent things that God did in Egypt. செங்கடலை பிளந்த பொழுது அந்த உலர்ந்த தரையினூடாக தேவனுடைய அபாரமான வல்லமையை கண்டு கடந்து வந்தவன். He saw God's glory when he parted the Red Sea. பகலிலே மேகத்தூணிலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஆவியானவர் அவர்கள் தேவன் அவர்களை நடத்தி கொண்டிருப்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து ருசித்தவன். He experienced when the Lord went before them and after them in day and night. அவன் நடக்கிற பொழுது அவனுக்குள்ளே ஒரு மாபெரும் ஒரு தைரியம் ஒன்று இருக்கிறது, என் வாழ்க்கையிலே தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். And so after experiencing all of these, he was strengthened and know that God is with us. ஆகையினால தான் என்னாகமம் 14லே சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் நமக்கு இரையாவார்கள் என கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். So that's why in Numbers chapter 14 it says that the protection may have gone, but the Lord is with us. அப்ப தன்னை நோக்கி வந்த அவிசுவாசமான பிரச்சனைகளின் மத்தியிலே இந்த அவிசுவாசத்துக்கு எதிராக இவன் கர்ச்சிப்பதை தான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. So it says here that விசுவாசியாத பெருங்கூட்டத்தை பார்த்து இவன் என்ன செய்யவில்லை? பயப்படவே இல்லை. So Caleb, he did not get scared when he saw these discouraged people. அந்த பெருங்கூட்டம் ஜீவனுள்ள தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படி அவர்களை திருப்புகிறான், அறைகூவல் விடுகிறான். Caleb is able to transform these discouraged people to look towards the Lord. இந்த காலேப் வந்து ஒரு திருப்புகிற ஊழியத்தை இங்கே செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. We see that Caleb has a transformational ministry. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் இளகி போய் விட்டது.
the hearts of the Israelites have been discouraged. சோர்ந்து போய்விட்டார்கள். It has been discouraged. பயத்திலே கலங்கி போயிருக்கிறார்கள். They are shaking with அவர்களை fear. மேற்கொள்ள முடியாது என்கிற எண்ணத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். They thought that they can not succeed or possess the land. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே இவன் ஒருவன் நின்று பேசுகிறான், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் போய் உடனே அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்று பேசுகிறான். But in this situation, Caleb encourages them and says, let us go and take possession of the land. திருப்புகிற ஊழியத்தை செய்கிறான். He has a transformational ministry. இவன் தேவனை விசுவாசிக்கிறான். He believes in the அவருடைய Lord. வார்த்தையை நம்புகிறான். He believes in his word. கர்த்தர் தன்னுடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்த பூமி இந்த கானான் தேசத்தை நமக்கு சொந்தமாக சொல்லி இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசிக்கிறான். He believes in the promise that God told his ancestors that this land is theirs. அதற்கு எதிராக பெருங்கூட்டமே எதிர் திசையில நிற்கிற பொழுது இவன் தைரியமாக சொல்லுகிறான், கர்த்தர் இருக்கிறார், அவர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறான். And even though the entire population was against this, Caleb stood confidently and said that the Lord is with us. இந்த திருப்புகிற ஊழியத்தை நாம் பார்க்கிற பொழுது When we look at this transformational ministry, எலியாவின் ஊழியத்தையும் யோவாஸ்நானனின் ஊழியத்தையும் இவனுடைய வாழ்க்கையிலே நாம் காண முடிகிறது. we can see this in Elijah's and John the Baptist. எலியா செய்த ஊழியம் என்ன? What is the ministry that Elijah did? இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அபிவிசுவாசத்திலே இஸ்ரவேலின் தேவனை விட்டு மிகவும் தூரம் போய் விட்டார்கள். The Israelites were far away from the Lord. இஸ்ரவேலில் ஒரு தேவனே இல்லை என்கிற அளவில் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் புற முதுகு காட்டிக் கொண்டிருந்த காலம் அது. They didn't even believe in the Lord and they were against the Lord. தேவனை விட்டு பாகால்களின் பின்பதாக ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் அது. They were worshiping the idols. அந்த காலகட்டத்திலே தான் திடீரென தேவன் ஒரு நபரை உள்ளே கொண்டு வருகிறார். எலியா என்பவன் திடீரென வந்து ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக சொல்லுகிறான், இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். So during this time, that is when God brings Elijah. அப்ப எலியா உள்நுழைந்து என்ன சொல்லுகிறான்? And so what does Elijah say? பாகால்கள் தான் தெய்வம் என்று சொல்லி பாகாலின் பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு அறைகூவலை விடுக்கிறான். இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் என்ன செய்கிறான்? நிரூபித்து காண்பிக்கிறான். He shows that the Lord is there. இஸ்ரவேலின் தேவன் உயிரோடு இருக்கிறார். That the Lord is alive. அவர் ஜீவன் உள்ளவர். That he is filled with அவர் life. மெய்யான தேவன் That he is amazing. என்பதை எடுத்து காட்டுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டான அற்புதத்தின் மூலமாக இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் உறுதிப்படுத்துகிறான். And so Elijah confirmed through miracles that இஸ்ரவேல் God is எல்லாருடைய alive. இருதயங்களையும் கர்த்தரின் பக்கமாக திருப்புகிறான். And he turned all of the Israelites' hearts towards the பாகாலின் Lord. பக்கமாக திரும்பிக் கொண்டிருந்த ஜனங்களை இப்பொழுது ஜீவன் உள்ள தேவனின் பக்கமாக எலியா திருப்புகிறான். The hearts that were worshiping Baal then turned towards the Lord. இதே ஊழியத்தை தான் யோவான் ஸ்நானகன் செய்தார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். We see in the word that this is the ministry that John the Baptist also did. வேத வசனம் சொல்லுது கடைசி தீர்க்கதரிசி மல்கியா தீர்க்கதரிசி என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். We see in the last in Malachi, மல்கியாவில் இருந்து இயேசு கிறிஸ்து வருவரைக்கும் இடைப்பட்ட காலம் 400 வருஷங்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். we see that there are 400 years. இந்த 400 வருஷத்தை சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் மௌன காலம் என்று சொல்லுகிறார்கள். So the 400 years between the Old and the New Testament, that's the silent இந்த காலத்திலே period. எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் எழும்பினது கிடையாது. During this time there was no prophet that came up in Israel. பல காரியங்கள் பல ராஜ்யங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை. There were many kingdoms that changed during these 400 years, but no prophet arose. 400 வருஷத்துக்கு பின்பதாக After 400 years, திடீரென ஒருவன் வனாந்தரத்தில் நின்று அறைகூவல் ஒன்றை விடுக்கிறான். suddenly someone came from the desert. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்பதை அவன் பிரசங்கிக்கிறான். He called everyone to turn their heart, for the Lord is here. வனாந்தரத்தில் நின்று ஒருவன் அறைகூவல் விடுக்கிறான். From the desert. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு திருப்புகிற ஊழியத்தை இவன் யோவான் ஸ்நானகன் செய்வதை பார்க்க முடிகிறது. John the Baptist also had a transformational ministry. சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது இவனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நடக்கிறது என்பதை குறித்து அங்கே காண முடிகிறது. நீங்க வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 16 தொடக்கம் 17 ஆகிய வசனங்களை இந்த காலவேளையிலே நாம் எடுத்து வாசிப்போம். Let us turn to Luke chapter 1:16 and 17. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான்.
many of the people of Israel will he bring back to the Lord their God, and he will go on before the Lord in the spirit and power of Elijah, to turn the hearts of their fathers to their children, and the disobedient to the wisdom of the righteous, to make ready a people prepared for the Lord. ஹalleluya. அப்ப யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் என்ன? So what is the ministry of John the Baptist? ஹலோ, யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் என்ன? திருப்புகிற ஊழியம். It's a transformational ministry. திருப்புகிறான், He transforms, திருப்புகிறான். he turns, he converts. வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். That John the Baptist, it says here in the word, that he will turn many towards the Lord. எலியா வண்ணமாய் அவிசுவாசம் நிறைந்த சூழ்நிலையின் மத்தியிலே இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்தது. அங்கே ஒரு அற்புதத்தின் மூலமாக அவர்களை இஸ்ரவேலின் தேவன் பக்கமாக திருப்புறானோ அதுபோல இவன் வந்து திருப்புவான் என்பதற்கு சொல்லி எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். It says here, just like in the time when the Israelites, had no faith, but Elijah was able to convert them. In that same spirit and power of Elijah, John the Baptist will do the same. அற்புதங்களை இந்த உலகத்தில் எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள். All of us in this world, we believe in signs and miracles. Hallelujah. Hallelujah. அற்புதத்தை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe in miracles? அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? Have you received miracles? ஒரு தடவை பெற்றுக்கொள்ளலையா? Hallelujah. அப்ப யோவான் ஸ்நானனை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கும்போது ஒரு அற்புதத்தையும் செய்யாத தீர்க்கதரிசி என்று நாம் வாசிக்கிறோம். So we see here, we're going to read that John the Baptist, he actually didn't do any miracles. நீங்க வீட்டை போய் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கிற பொழுது யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். In John chapter 10, we'll see that the people are saying John didn't do any miracles. He didn't do any miracles. அப்ப இவன் செய்த ஒரு மாபெரும் அற்புதம் என்ன? So what is the greatest thing that he did? இயேசுவிடமாய் ஜனங்களை திருப்பினான். That he turned the people towards the அற்புதத்தில் Lord. எல்லாம் பெரிய அற்புதம் இதுதான். That is the biggest miracle of all. இயேசுவிடமாய் ஜனங்களை திருப்பினான். He turned the people towards the Lord. ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. He didn't do any miracles. நீங்கள் தெரியும், இந்த 20ஆம் நூற்றாண்டின் சின்ன அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர் தான் அமெரிக்கா தேசத்திலே இப்பொழுது வயோதிப காலத்திலே மரணமடைந்த டாக்டர் பில்லி கிரஹாம். So we know that Billy Graham, he passed away, and he was known to be when he was very young, like a prophet. பில்லி கிரஹாமுடைய ஊழியத்தை நீங்க கவனித்திருக்கிறீர்களா? Have you noticed Billy Graham's ஒரு ministry? அற்புதமும் பில்லி கிரஹாமுடைய ஊழியத்தில் நடைபெறவில்லை. He didn't do any miracles. வியாதியஸ்தர்கள் ஒருவரும் சுகமடையவில்லை. From amongst the sick, he didn't heal any. பில்லி கிரஹாம், டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய கூட்டத்திலே ஒரு அற்புதங்கள் நடைபெறவில்லை. Those who came near Dr. Billy Graham, no one was healed. There were no miracles. ஆனால் அங்கே எல்லாத்தை காட்டிலும் மாபெரும் அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. But there were many heavenly or spiritual stuff. லட்சக்கணக்காக ஆயிரக்கணக்காக ஜனங்கள் கர்த்தரிடமாய் திருப்பப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள் என்பதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். We see that many were converted for the Lord. அநேகரை கர்த்தரிடமாய் திருப்பினார். He turned a lot of people towards the Lord. சில ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், பவுல் அப்போஸ்தலனுக்கு பிறகு அதிகமாக அநேகரை கர்த்தருக்குள்ளே நடத்தின ஒரு மாபெரும் தேவ மனிதன் என்பதை பற்றி சொல்லுகிறார்கள். A lot of people say that after Paul, he could be considered the next one. நம்முடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு யோவான் ஸ்நானகன் என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். So I'm talking about John the Baptist in our lives today. அநேகரை கர்த்தரிடமாக திருப்பினார். That Billy Graham, he turned a lot towards the இன்றைய கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறார். And now he is with the Lord. அநேகரை அவர் ஊழியத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Through his ministry, many have been saved. அவருடைய ஊழியத்திலே இன்றைக்கும் தேவனால் பல தேவ மனிதர்கள் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். And through his ministry, a lot of people are being used by the Lord. அவிசுவாசம் நிறைந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் ஒருவர் இல்லை என்று சொல்லுகின்ற காலகட்டத்திலே இந்த யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறான்? அற்புதமான காரியத்தை பேசி இஸ்ரவேல் ஜனங்களை தேவனிடமாக திருப்புகிறான். In situation where the Israelites, where they don't have faith, John the Baptist, he transforms them. நாம் இந்த காலவேளையில் படித்துக் கொண்டிருந்த காலேபின் வாழ்க்கையும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. And when we're studying the story of Caleb, that's the same message. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும்
அவநம்பிக்கையிலே மூழ்கி போயிருந்த நேரத்திலே அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிராக சொல்லுகிறான். அவிசுவாசத்துக்கு எதிராக அவன் கர்ச்சிப்பதை நாம் வேத வசனத்திலே பார்க்க முடிகிறது. So when all of the Israelites, when they were discouraged and they lacked faith, Caleb stood amongst them confidently. விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் அவிசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டிருப்பது கிடையாது. Someone who has faith, they cannot look at people who don't have faith. அதற்கு எதிராகவே அவன் பேசிக் கொண்டிருப்பான் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது. We see that